ஒரு ஊரில் விவசாயி ஒருவர் ஒரு குழந்தையும் ஒரு நாய்க்குட்டியும் வளர்த்து வந்தார். அத்துடன் சில மாடுகளையும் வளர்த்து வந்தார். நாய்க்குட்டி பெரிதாக வளர்ந்து விட்டது. நாய்க்குட்டி மாடுகளை தினமும் காட்டிற்கு அழைத்துச் சென்று தினமும் வீட்டிற்கு அழைத்து வரும். ஒரு நாள் விவசாயியும் அவரது மனைவியும் ஒரு அவசர வேலைக்காக வெளியே சென்றனர். தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைக்கும் வீட்டிற்கும் பொறுப்பாக நாயை விட்டுவிட்டார்கள். அவர்கள் இல்லாத நேரத்தில் துரதிர்ஷ்டம் போல் ஓநாய் வீட்டிற்குள் நுழைந்தது. குழந்தை படுத்திருந்த அறைக்கு நேராகச் சென்றான். நாய் எச்சரிக்கையாக இருந்தது. அது ஓநாய் மீது விழுந்தது மற்றும் இருவருக்கும் இடையே கடுமையான சண்டை ஏற்பட்டது. அந்த முயற்சியில் பலத்த காயம் அடைந்தாலும் நாய் ஓநாயை கொன்று வெற்றி பெற்றது. வாயில் இரத்தம் வழிந்த நாய் வீட்டின் வாயிலில் அமர்ந்திருந்தது. மாலையில் விவசாயியும் அவரது மனைவியும் திரும்பி வந்ததும் குழந்தையை நாய் கொன்றுவிட்டதாக தூளிக் குதித்தனர். அவர்கள் முட்டாள்தனமாக நாயைக் கொன்றார்கள். அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தபோது குழந்தை மிகவும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதைக் கண்டார்கள். ஆனால் குழந்தையின் படுக்கைக்கு அருகில் ஓநாய் இறந்து கிடந்தது. அவர்கள் தங்கள் முட்டாள்தனத்தை உணர்ந்தார்கள். வீணாக வருந்தினார்கள். அவர்கள் அடாவடியாகச் செயல்பட்டு தங்கள் வளர்ப்பு நாயைக் கொன்றுள்ளனர். இதனால் இருவரும் மனம் வருந்தினர். மீண்டும் இதே போன்றொரு நாயை எடுத்து வந்து வளர்க்க ஆரம்பித்தனர். அந்த நாயின் மீது அதிக பாசம் வைத்தனர். கதையின் நீதி அவசரம் படக்கூடாது என்பதை உணர்த்துகிறது.